இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் சுப்மன் கில் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் வீரர்களோட பங்களிப்பு குறித்து பல விஷயங்களை பகிர்ந்திருக்கார். போட்டி முழுசா நடக்குமா என்ற சந்தேகம் இருந்தாலும் வீரர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சிறப்பா செயல்பட்டதாக கில் கூறியிருக்கார். குறிப்பா கடைசி 2 நாட்கள்ல எத்தனை ஓவர்கள் விளையாட முடியும் என்பது தெரியாததால இரண்டாவது இன்னிங்ஸ்ல வேகமா ரன் குவிக்க முயற்சி செய்ததாகவும் அதனால சில விக்கெட்டுகளை இழந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மானவ் சுதார் ரொம்ப சிறப்பா பந்து வீசியதாகவும் அவர் எதிர்காலத்துல இந்திய அணிக்காக நீண்ட காலம் விளையாடக்கூடிய வீரர்னும் கில் பாராட்டியிருக்கார். அதே போல முதல் இன்னிங்ஸ்ல 167 ரன்கள் குவிச்ச தேவ்தத் படிக்கலையும் கில் பாராட்டியிருக்கார். சதம் அடிச்ச பிறகும் அவர் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய விதம் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு கூறியிருக்கார். இந்த வெற்றி குறித்து பேசிய கில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதுதான் எங்களோட இறுதி இலக்குன்னு தெரிவித்துள்ளார். இந்த போட்டியில இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல 462 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 193 ரன்களும் எடுத்தது. 372 ரன்கள் இலக்கை துரத்திய இலங்கை அணி 206 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா அடுத்த டெஸ்ட்லயும் வெற்றி பெற்று தொடரை முழுசா கைப்பற்றுமா? கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.